சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாங்கம் வந்துட்டு கண் முழிக்காமல் ஆஸ்பத்திரியில் இருக்காரு. அவருக்கு சர்ஜரி நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கிட்ட பார்த்தீங்கன்னா சேது வந்து முதுகில் அழகு குத்தி தேர் எடுத்து தீச்சட்டியோட நேர்த்திக்கடனெல்லாம் முடிச்சுட்டு அப்பாவை பார்க்குறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில் போய் டாக்டர்கிட்ட கேட்குறாரு, சார் எங்கள் அப்பாவுக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, இப்போது அமைச்சர் ராஜாங்கத்துக்கு சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண் முழிச்சிருவாங்க, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அப்போ தான் எல்லோரும் சாமியை கும்பிட்றாங்க. நல்ல வேளை எப்படியோ அவனுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, சார் உங்கள் அப்பா கண் முழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் உள்ளே போய் அவரை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அப்பா என்னப்பா ஆச்சு உங்களுக்கு, யாருப்பா உங்கள் இந்த நிலைமைக்கு காரணம், நாங்களாம் எவ்வளோ பாய்ந்துட்டோம் தெரியுமாப்பா, ஏப்பா தனியாக போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒரு பக்கம் அழுகிறாரு. எங்க உங்களுக்கு ஏதாவது ஆயிருமோ நாங்கள் பயந்துட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் அழுகிறாங்க. ஐயா ராசாங்கம், என்னையா ராசாங்கம் இப்படி ஆயிடுச்சு ராசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒரு பக்கம் கதறிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாங்கம் வந்து சொல்கிறாரு, சேது என்னோட நிலைமைக்கு காரணம் யாருன்னு தெரியுமா சேது அப்படின்னு சொல்கிறாரு. யாருப்பா காரணம் அப்படின்னு சேது கோமா கேட்குறாரு. வேற யாரும் இல்லை சேது, ஓ தம்பி போஸ் தான் சேது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு சேதும் மோகனா எல்லாத்துக்குமே அதிர்ச்சி ஆகிருது. ஈஸ்வரிக்கு ரொம்ப ஷாக்கு, எப்பட்றா இந்த விஷயம் இவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சேது வந்துட்டு என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம் சேது, நான் போய்கிட்டு இருக்கும்போது என்னை மேலே கார் அடித்தது வேற யாரும் இல்லை, போஸ் தான். அது மட்டும் இல்லாமல் நான் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும் போது இப்போது போஸ் என்னை கொலை பண்ண பார்த்தான். நல்ல வேளை தமிழ்ச்செல்வி வந்து தான் என்னை காப்பாத்துச்சு. தமிழ்ச்செல்வியும் ஈஸ்வரியும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நான் உயிரோடவே இருந்திருக்க முடியாது. ஈஸ்வரியும் இதுக்கு முழு காரணம். தான் பையன் நினைக்காம ஈஸ்வரி வந்து இப்போ என்னையை காப்பாத்துறதுக்காக தான் பையனவே அடிச்சு இப்போ என்னையை காப்பாத்திருக்கு ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியையும் தமிழையும் பாராட்டுறாரு. என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து கோபமாக கேட்குறாரு. ஆமாம் சேது, இந்த போஸ் தான் வந்து எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்துட்டு ராஜாங்க சொல்கிறாரு. ஏன்னா அவர் மயக்கத்தில் தான் இருந்திருக்கு, சுற்றி நடக்கிற எல்லாமே அவருக்கு கேட்குது, ஆனால் அவர் கண் முழிக்கலையே தவிர எல்லாத்தையுமே அவரால் உணர முடியுது. எல்லா விஷயத்தையுமே சேதுக்கிட்ட சொல்கிறாரு. சேது, தமிழ்ச்செல்வி இல்லை அப்படின்னா நான் இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க முடியாது. தமிழ் அன்னைக்கு குறுக்க வந்து எனக்கு வர்ற கத்தி குத்த அந்த பிள்ளை வாங்குச்சு, அந்த பிள்ளைக்கு பெருசாக ஒன்றும் ஆகலை, நல்ல வேளை ஈஸ்வரி வந்து காப்பாத்திருச்சு தமிழை. அன்னைக்கு மட்டும் தமிழ் இல்லை அப்படின்னா என்னைய வந்து அந்த போஸ் குத்தி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே வந்து ராஜாங்க சொன்னதுமே, அப்பா அவனை சும்மா விடக்கூடாதுப்பா, இன்னைக்கு அவனை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்பவே கோவமாக கிளம்புறாரு. ஐயா சேது எங்கேயும் போகாதையா இரியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாரு. என்னப்பா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னவும், நம்ம சனாசிக்காகவும் ஈஸ்வரிக்காகவும் நம்ம எதுவும் செய்ய வேணாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிடுறாரு. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது ராஜாங்க சொல்கிறாரு, தமிழ்ச்செல்வி உடனடியாக வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு ராஜாங்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்ணி, தமிழ், வசந்தி, செல்லப்பாண்டி எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு வந்துடுறாங்க, என்னை மன்னிச்சிருங்க மாமா, உங்களோட இந்த நிலைமைக்கு நான் தான் மாமா காரணம், நான் தான் காரணம், நானும் எங்கள் குடும்பமும் தான் காரணம் மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழுகிறாங்க. இல்லைம்மா, நீ காரணமாக இருந்தாலும் இப்போது நான் உயிரோட இருக்கிறதுக்கு நீ தானம்மா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அந்த போஸ்கிட்ட இருந்து நீ தான் என்னை காப்பாற்றின, நீ இந்த வீட்டை விட்டு போனாலும் கூட இங்கே உள்ள மனுஷங்க மேலே எவ்வளோ நீ அக்கறையாக இருக்க, இந்த ஒன்று போதுமா, நீ திரும்பவும் சேது கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாரு. இதை கேட்டதுமே செல்லப்பாண்டி எல்லாத்துக்குமே அதிர்ச்சி ஆகிருது. ஈஸ்வரி வந்து கோபம் ஆகிருது. என்னடா இது, நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீ திரும்பவும் வீட்டுக்கு வரணும் தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாரு. உடனே வந்துட்டு சேதுவும் சொல்கிறாரு, உண்மையாவா தமிழ், எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறதுக்கு நீ தான் காரணம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் வந்துட்டு தமிழை வந்து கட்டி பிடிச்சி அழுகிறாரு. எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த போஸ் பாவி பையதான் எல்லாத்துக்கும் காரணமாயிட்டான், அவனுக்கு கொஞ்சம் கூட வந்து நன்றி விசுவாசமே இல்லாமல் இருக்கானே, இப்படி சன்னாசிக்கு இப்படி ஒரு பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் ஒரு பக்கம் அழுகிறாங்க. சரி விடுங்கத்த, கெட்டதிலே ஒரு நல்லது நடந்திருக்கல அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்கிறாங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.